அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து செல். Amen.
எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. இந்த நேரத்தில் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக எங்களுடைய பாவங்களின் எங்களுடைய சாபங்களின் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்துக்கு போய் ரத்தம் சிந்தி ஆணி அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் ஜெயத்தோடு உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கள் மத்தியில இருக்கிறார். அவரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உங்களுடைய வாய்களை திறந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை ஆராதனை செய்வோம், அவரை உயர்த்துவோம். எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. இயேசுவே, நீர் ஒருவர் மாத்திரமே உண்மையான தேவன் என்று அறிக்கை செய்யுங்க. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஹalleluya. நன்றி சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் அன்பு, கிருபை ஆண்டவரே, மனதுருக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கிறீர். இப்போவும் ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, தேவ தூதர்கள் உம்மை துதிப்பதை விட நீர் எங்களுடைய துதிகளை விரும்புகிறவராய் இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் தேவனை துதிங்க. ராஜா எங்கள் மத்தியிலே இருக்கிறார். மணவாளன் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை துதிங்க, அவரை துதிங்க. கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், சாத்தான் வெளியேறுகிற நேரம், சாபங்கள் மாறி போகிற நேரம் இது. ஹalleluya. துதிங்க, துதிங்க, துதிங்க.
கிருபையாய் எங்களை பார்க்கிற ஒரு தேவனாக எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய துதிகளையும் ஆராதனைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே பரலோகமே எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது சுவாமி. நீர் எங்களுடைய இருதயங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் முற்றுமாக பூர்ணம் அடைந்தவர்கள் அல்ல சுவாமி. ஒருபடி மனதினால் எங்களை செய்தீர் சுவாமி. ஆனாலும் எங்களை பெயர் சொல்லி அழைத்து சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து எங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களுடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதுதான் எங்களோடு பேசும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய ஜனங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாரையும் ஆண்டவரே இன்றைக்கு ஆசீர்வதித்து, அது மாத்திரமல்ல சுவாமி, அவர்கள் ஒரு புது எதிர்பார்ப்புடன் இந்த இடத்துல இருந்து அவர்கள் செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் செய்திக்குள் செல்லுவதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுக்க விரும்புகிறேன். இந்த கூட்டங்கள் இந்த ஹோட்டலிலே கடந்த 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டம் மாத்திரமே நாங்கள் வைத்து கொண்டு வந்திருக்கிறோம். அநேகர் என்னை பார்த்து கேட்டிருக்கிறார், ஏன் பாஸ்டர் ஒரு கூட்டம் மாத்திரம் வைக்கிறீங்க, ஒரு மாதத்தில் 2-3 கூட்டங்கள் வைக்க இயலாதா? உங்களுடைய வேண்டுகோளின்படி நாங்கள் இப்பொழுது ஒரு மாதத்தில் 2வது கூட்டத்தையும் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் 2வது கூட்டம் தெஹிவலையில் உள்ள ஹோட்டல் கான்கார்டிலே நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அடுத்த கூட்டம் இந்த மாதம் 8ஆம் தேதி, அதாவது வருகிற சனிக்கிழமை இந்த தெஹிவலையில் 139 கோல்ட் ரோட் ஹோட்டல் கான்கார்டில் அந்த கூட்டம் நடைபெறும். தயவு செய்து நீங்கள் வாங்க, மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. இந்த கூட்டங்களுக்கு ஏற்றபடி அந்த துண்டு பிரதிகள் அங்கே பின்னாலே பிரின்ஸிடம் இருக்கிறது, அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. எங்களுக்கு வயது போகிறது ஒரு சைடில், ஆனாலும் மற்ற பக்கத்தில் ஊழியம் கூடி கொண்டே போகிறது. ஆமென். அப்படித்தான் ஆண்டவர். அதுக்கு என்ன செய்கிறது? நாங்கள் என்னென்றால் நாங்கள் வாலிப வயதில் ஊழியம் செய்யும் பொழுது எங்களுடைய சொந்த பலத்திலே நாங்கள் நம்பியிருப்போம். ஆனால் கொஞ்சம் வயது போன பிறகு கஷ்டம். ஆண்டவருடைய பலத்திலே தான் நாங்கள் நம்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதும் எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வேத புத்தகத்திலே 2 பாகங்கள் உண்டு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்றால் பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்றால் புதிய உடன்படிக்கை. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஆமென். பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. இப்ப நாங்கள் எல்லாரும் எந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? புதிய உடன்படிக்கை காலத்தில். ஆமென். இப்ப இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, ரைட், ஆண்டவர் சிலுவையிலே செய்த காரணத்தினால் இந்த புதிய ஏற்பாட்டை அல்லது புதிய உடன்படிக்கையை எங்களோடு ஏற்படுத்தி கொண்டார். உடன்படிக்கை என்றால் என்ன? ஒரு எக்ரீமெண்ட். ஒரு எக்ரீமெண்ட் இன்னொரு ஆளோடு நாங்கள் சைன் பண்ணும் பொழுது அதுக்கு பத்திரங்கள் உண்டு, டாக்குமெண்ட்ஸ் உண்டு. அதுதான் நாங்கள் பைபிள் தான் எங்களுடைய டாக்குமெண்ட். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம். ஆமென். அது பொய் அல்ல. அவர் தன்னுடைய ஆவியினால் தன்னுடைய ஜீவனினால் எழுதி கொடுத்த வார்த்தை. இந்த புதிய உடன்படிக்கையை மனிதனோடு ஏற்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் சிலுவைக்கு சென்றார்.
ஆமென். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. ஆமென். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டாருங்க சிலுவையிலே இருந்து. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு சிலுவையிலே தன் உயிரை கொடுக்கிறார். அப்ப ஏன் தேவாலயத்திலே இப்படி ஒரு காரியம் நடைபெற வேண்டும்? இப்ப இந்த தேவாலயத்திலே 3 பாகங்கள் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். அந்த வெளிப்பிரகாரத்தில் யாரும் போகலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்கும் யாரும் போகலாம். ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவிலே ஒரு பெரிய கர்டன் ஒன்று இருந்தது, ஒரு திரை. ரைட்டா? இப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தராலும் போகவே முடியாது. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரம் பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான். ஆனால் அவன் போவதற்கு முன்பதாக தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விட்டுதான் போவான். ரைட்டா? ஜனங்களுக்கு அந்த திரை அப்பால் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரமே ஒரு வருடத்துக்கு ஒரு முறை போவான். இப்ப தற்செயலாக யாராவது அந்த சைட், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனால் அந்த இடத்திலே செத்து விழுவார்கள். ஏனென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு கேப், ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஒரு மனிதனும் அந்த ஸ்பேஸை கடந்து போக முடியாது. ஆமென். இந்த திரை தான் அதுக்கு அறிகுறியாக ஒரு திரை மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்தது. இப்ப இந்த பிரதான ஆசாரியன் போகும் பொழுது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும் பொழுது காலிலே ஒரு சங்கிலியை கட்டி அவனை உள்ளுக்கு அனுப்புவார்கள். எப்படி? ஒரு சங்கிலி கட்டி, ஒரு சேனை கட்டி உள்ளுக்கு அனுப்புவார்கள். தற்செயலாக அவன் சரியாக சுத்திகரிக்கப்படாமல் இருந்தால், அவனுக்குள்ள ஏதாவது பாவம் இருந்தால், அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த இடத்திலேயே செத்து விடுவான். ஆமென். அப்ப அந்த செத்த பிரேதத்தை வெளியே எடுப்பதற்கு வேற ஒருவரும் உள்ளுக்கு போக முடியாது. போனா செத்து விடுவான். அதனால்தான் இவன் ஒரு சங்கிலியை கட்டி கொண்டு உள்ளுக்கு போவான். தற்செயலாக அடிக்கப்பட்டு செத்தான் என்றால் அந்த சங்கிலி மூலமாக அந்த செத்த பிரேதத்தை வெளியே எடுப்பார்கள். மகா பரிசுத்தமான தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறபடியினால் பரிசுத்தம் இல்லாத மனிதன் உள்ளுக்கு போக முடியாது. ஆனால் இயேசு சிலுவையிலே உயிரை கொடுத்தவுடனே ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திரைச்சீலை அதன் உயரம் 40 இருந்து 50 அடியாம் உயரம். அதனுடைய அகலம் 20 இருந்து 30 அடியாம். அதனுடைய திக்னஸ், அதாவது அதன் அடர்த்தி, திக்னஸ் 4 இன்ச். எந்த மனிதனாலும் அந்த திரைச்சீலையை கிழிக்கவே முடியாது. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி தேவன் மனிதனை நேசித்தபடியினால், தேவன் மனிதன் மேல் பரிதாபம் கொண்டபடியினால், அவருடைய கிருபையினாலே அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. மனிதன் இப்பொழுது யாராயிருந்தாலும் பரவாயில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் தேவனோடு அந்த இடத்திலே உறவாட முடியும்.
ஆமென். இதுதான் புதிய உடன்படிக்கை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்தவம் என்றால் இன்னொரு மதம் அல்ல. ஆமென். கிறிஸ்தவம் என்றால் ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்றால் எங்களுடைய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவை மரத்துக்கு சென்று அந்த வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். பரிசுத்தமான தேவனோடு நாங்கள் உறவாட முடியும். அந்த நிலைமைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நான் சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த கிருபை இல்லை. ஆமென். ஆபிரகாமோ மோசேயோ ஏசாயாவோ ஒருத்தருக்கும் இந்த கிருபை இருக்கவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்களும் எவ்வளவோ தாகத்தோடு இருந்தார்கள். இந்த தேவனை காண வேண்டும், தேவனோடு ஒரு உறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு ஆவலாக காத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து அப்பா பிதாவே என்று எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரோடு உறவாடலாம். ஆமென். நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் கொஞ்சம் படித்தேன் சில ஆக்களை குறித்து. அவர்கள் தேவனோடு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா தேவனை விட்டு ஓடினார்கள். எப்படி தேவனை விட்டு ஓடினார்கள்? முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். கொஞ்சம் பொறுங்க, இதுல யாரை பற்றி எழுதி இருக்குது? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து, அவள் தான் பறித்தாள், சாத்தான் ஊட்டி விடல, அவள் தான் மரத்திலிருந்து பறித்தாள். அவன் மார்க்கெட்டிங் டாக் மாத்திரம் தான் போட்டான். ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர் மகள் என்ன முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் புசித்தான். 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். மற்ற வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்து அந்த தோட்டத்திலே போட்டு, ஆண்டவர் வேற ஒன்றும் கேட்கல, இந்த ஒரு மரத்திலிருந்து கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருந்தார். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே அவர் கேட்கல. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கனியை புசிக்காதீங்க, அதுதான் அவருடைய கட்டளை. ஆனால் சாத்தான் பாம்பின் ரூபத்திலே வந்து இவர்களை ஏமாற்றி அந்த கனியை புசிக்க வைத்தான். உடனே பாவம் வந்துவிட்டது. ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவர் ஏன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கினார்? அவர்களுடைய ஒரு கம்பேனியன்ஷிப்புக்காக, ஃபெலோஷிப்புக்காக, அதாவது அவர்களோடு
உறைவாட வேண்டும், அவர்களோட நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய வழக்கம் என்ன? ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் தேடி அந்த இடத்துக்கு வருவார். வந்து நான் கற்பனை பண்ணுகிறது போல இடது கையினால் ஆதாமையும் பிடித்துக் கொண்டு வலது கரத்தினால் ஏவாளையும் பிடித்துக் கொண்டு தோட்டத்தில் உலாவி நன்றாக அவரோடு பேசி சிரித்து ஆண்டவருக்கு எவ்வளவு இன்பமாய் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நாளைக்கு எனக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புவேனா அது பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்டு மெசேஜ் அனுப்ப வேணாம். இது என்னுடைய கற்பனை, ரைட்டா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வழக்கம் போல ஆண்டவர் அந்த மாலை நேரத்தில் உறைவாட வருகிறார், இவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வருகிறார். பார்க்கிறார், ஆதாமையும் காணவில்லை, ஏவாளையும் காணவில்லை. அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கு? இப்ப நாங்க பைபிள்ல வாசிக்கும் பொழுது சும்மா சாதாரணமாக வாசிக்கிறோம். ஆனா உண்மையில ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு தான் சிருஷ்டித்த தன்னுடைய பிள்ளைகளை காணாமல் போனார். என்னுடைய மகனையும் என்னுடைய மகளையும் நான் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது, ஒரு 5-6 வயசு இருக்கும் என்னுடைய மகளுக்கு, கோல்ஃப் ஃபேஸுக்கு கூட்டி கொண்டு போயிருந்தோம். அப்பொழுது 2 பேரும் அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டை அங்கே சந்தித்தேன். கொஞ்சம் அந்த பிள்ளைகளை விட்டு என் பார்வையை திருப்பி அந்த ஃப்ரெண்டோட பேசி கொண்டிருந்தேன். ஒரு 5-10 நிமிஷம் இருந்திருக்கும். பேசி முடித்து பார்க்கிறேன், மகன் இருக்கிறான், மகளை காணல. அந்த கோல்ஃப் ஃபேஸ்ல எப்படி தேடுறது? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்ப என்னுடைய இருதயம் எவ்வளவு டும் 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 அடித்திருக்கும். யோசித்து பாருங்க. மகளை காணல. நான் என்ன தெரியுமா செய்தேன்? கண்களை மூடினேன். ஆவியானவரே, என்னை அவரிடத்துல கூட்டி கொண்டு போங்கன்னு ஒரு சின்ன ஜெபம். ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், இந்த டிரெக்ஷன்ல நீ நடந்து போ. அந்த டிரெக்ஷனை என் மகனையும் கூட்டி கொண்டு நடந்து போனேன். அவ அங்க கடற்கரை ஓரத்திலிருந்து வருகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த 2-3 நிமிஷத்துல என்னுடைய பிள்ளைகள் காணாமல் போயிட்டது எனக்கு எப்படி இருந்தது? ஆனால் பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டித்த தன்னுடைய பிள்ளைகளை காணவில்லையே என்று எவ்வளவு அங்கலாய்த்திருப்பார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஆண்டவருடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் என்று ஒரு உதாரணம் சொல்லவா? உங்களுடைய மொபைல் போன் தொலைந்து விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். எல்லாரும் சிரிக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும் விஷயம். இப்ப பொண்டாட்டியை விட மொபைல் போன் தான் முக்கியம். ஆமென். பொண்டாட்டி காணாமல் போனா தேட மாட்டோம், அல்லேலூயான்னு சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் மொபைல் போன் காணாமல் போனால், எங்களுடைய சபையில ஒரு டெவின் ஷாமுக்கு எல்லாம் தெரியும், சபையில் ஒரு சிஸ்டர் இருக்கிறார், நல்ல அபிஷேகம் பெற்ற சிஸ்டர், தெரியும். அவ பிசாசு பிடித்தவர்களை பார்த்து போன்னு சொன்னா பிசாசு உடனே போய்விடும். ஆனால் ஒரு நாள் சில வாலிபர்கள் அவருடைய போனை எடுத்து அந்த புல்பிட் பக்கத்தில் போய் வைத்து விட்டார்கள். அது ஷாமா இருக்கலாம்னு தான் நான் யோசிக்கிறேன். இவ பார்த்தா போனை காண இல்ல, அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் அப்படியே இடமாறி. இவ அங்க ஓடுறா, இங்க ஓடுற, நமக்கு போன். அன்றைக்கு சபைக்கு முதலாக ஒரு வாலிப பெண் வந்திருந்தார். இவ அவளை சஸ்பெக்ட் பண்ணி இன்னொரு சகோதரியை கூப்பிட்டு அவளை பாடி செக் பண்ணி, தன்னுடைய போனை இவதான் எடுத்திருப்பான்னு பாடி செக் பண்ணி போன் கண்டுபிடிக்க முடியல. அந்த சகோதரியும் அது பிறகு சபைக்கு வரல. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பைத்தியம் பிடித்தது போல கடைசியில் அந்த போன் அந்த புல்பீட், ஹலோ we made an announcement, there is a toilet upstairs, go. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வைண்டும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வந்தேன்டா, அந்த ஒரு மொபைல் போன் காணாமல் போனா எங்களுக்கு வருகிற உணர்ச்சி எப்படி இருக்கும்?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை காணவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கும் அதே உணர்ச்சி. பாவம் வந்தா மனிதனால் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. பாவம் வந்தால் மனிதன் தேவனை விட்டு ஓடி ஒளிகிறான். ஆமென். பாவம் வந்தா தேவ பயம் இல்லாம போய்விடுகிறது. பாவம் வந்தா பரிசுத்தம் இல்லாமல் போய்விடுகிறது. பாவம் வந்தா தேவனோடு இருக்கிற தொடர்பு அந்த இடத்திலே முறிவடைகிறது. மனிதன் என்ன செய்கிறான்? ஓடி ஒளிகிறான். அவன் ஜெபம் பண்றது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை. காரணம் என்ன? தேவனோடு ஒரு தொடர்பு இல்லை. சரி, மற்ற ஆளை பார்ப்போம். யோனா 1 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். யோனான் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. தேவன் கட்டளை கொடுக்கிறார், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா பாருங்க, இவன் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்கதரிசிக்கு இருந்தது கீழ்ப்படியாத ஒரு ஆவி. அவன் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமையினால் தேவனுடைய சமூகத்திலே இருந்து பணம் கொடுத்து இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான். பாருங்க, ஆமென். நாங்களும் அப்படித்தானே, தேவனுடைய சமூகத்தில் இருந்து பணம் கொடுத்து இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான். சரி, மோசையை பற்றி பாருங்க. யாத்ராம் 2 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்திலே போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி அது ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். பாருங்க, ஒரு மனிதனை, மோசே என்ற பெரிய ஒரு பக்தன், ஒரு மனிதனை கொலை செய்தபடியினாலே ஓடுகிறான், வனாந்திரத்துக்கு ஓடுகிறான். 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் திருப்பி தேவன் அவனை சந்தித்து மீண்டும் ஊழியத்துக்கு கொண்டு வரும்படி 40 ஆண்டுகள் அந்த இடத்திலே இருந்தான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவம் எங்களை தேவனிடத்திலே இருந்து ஓட செய்கிறது. ஆமென். அடுத்த ஆளை நாங்கள் பார்ப்போம். எலியா 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல
நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கும் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த பெரிய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி, என்ன நடக்குது? யேசபேல் என்கிற ஒரு பெண், நாளைக்கு உன்னை நான் கொலை செய்வேன், உன்னை துளைத்து விடுவேன் என்று சொன்னவன் அக்கினியை கொண்டு வந்த தீர்க்கதரிசி. இந்த ஒரு பெண் சொன்ன சில வார்த்தைகளின் நிமித்தமாக பயமடைந்து, டிஸ்கரேஜ் அடைந்து தேவனை விட்டு ஓடுகிறான். ஓடி போய் சூறைச் செடியின் கீழே உட்காரான். அது பிறகு நீங்க வாசி பார்த்தா அது பிறகு ஒரு குகைக்குள்ள போகிறான். பாருங்க, இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பக்தர்கள் தங்களுடைய சொந்த பிழைகளினாலே, பாவத்தினால் இருக்கலாம், கீழ்ப்படியாமையால் இருக்கலாம், டிஸ்கரேஜ்மெண்டால் இருக்கலாம், தேவனை விட்டு ஓடி போகிறார்கள். தேவன் அதற்கு பிறகு அவர்களை தேடி செல்லுகிறார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, கெட்ட குமாரன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இவனுக்கு 2 காரியங்கள். ஒன்று, அவனுக்குள்ள ஒரு கிளர்ச்சி தன்மை ஏற்பட்டது. மற்றது, அவனுக்கு உலகத்துக்கு போய் உலகத்தில் இருக்கிற அந்த சிற்றின்பங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை. என்ன செய்கிறான்? தாப்பனிடத்துல தனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து போய், அவன், இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆனாலும் தகப்பன் விடல, இவன் திருப்பி வர வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆனால் இங்கதான் விஷயமே வருகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்து மகா பரிசுத்தமான தேவனை ஆராதனை செய்ய முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையின்படி எபிரேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 14ஆம் 15ஆம் 16ஆம் வசனங்கள் மிகவும் அருமையான வசனங்கள். சாத்தானை தோற்கடிக்கிற வசனங்கள், ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கிற வசனங்கள். இதுதான் புதிய உடன்படிக்கையின் லட்சணம். ஆமென். நாங்க வாசிக்க கேட்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால், எப்படி? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு என்கிற பரிசுத்தமான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். நம்புவீங்களா? வானத்துக்கூடாக பரலோகத்துக்கு சென்ற மகா பரிசுத்தமான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அது ஏன் வானத்துக்குள்ளாக போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது
பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இயேசு அங்கே போயிருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது புரியுதில்லை. ஆமென். நம்முடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நமக்காக வானத்துக்குள்ளாக போய் அந்த இடத்திலே பிதாவின் மகா பரிசுத்த அந்த ஸ்தலத்திலே எங்களுக்காக அவர் இருக்கிறார். அடுத்த வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும், ஆமென், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த சோதனைக்குள்ளாக போகிறீர்களோ ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்க, அதே சோதனையினால் இயேசு சோதிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் பாவம் செய்யல. ஆமென். அதனால எங்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஜட்ஜ்மெண்டோட பார்க்கல. எங்களை பார்த்து, நாங்கள் பாவத்துக்குள்ள இருந்தாலும் எங்களை பார்த்து பரிதபிக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்திலே விழுந்தா அவர் என்னை பார்த்து வெறுக்க மாட்டார், என்னை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஆனால் பரிதபிக்கிறார். என அவருக்கு தெரியும், அவரும் நான் எப்படி சோதிக்கப்பட்டேனோ அவரும் அவ்விதமாகவே சோதிக்கப்பட்டார். அதனால் அதனுடைய அந்த விளைவு, அந்த அந்த பாரம், அந்த கஷ்டம் அவருக்கு நன்றாக தெரியும். எங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் வானத்துக்கு கூடாக சென்று எங்களுக்காக இருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, ஆமென், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையிலும் இருக்கலாம், பாவத்திலே இருக்கலாம், பண கஷ்டத்திலே இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், தரத்திரத்தோடு இருக்கலாம், குடும்பத்திலே பிரச்சனையோடு இருக்கலாம். சாத்தான் வந்து சொல்லுவான், உனக்கு இனி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, நீ க்ளோஸ், நீ அவ்வளவுதான், உனக்கு இனி மீட்பு இல்லை என்று சாத்தான் சொன்னாலும் நம்பாதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய். எப்படி? தைரியமாய். அதுதான் இம்பார்ட்டன்ட் சொல், தைரியமாய். ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேனே, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையே, நான் ஆண்டவரை விட்டு தூர போயிட்டேனே என்று ஒரு அந்த நிலைமைக்குள்ள ஒரு கில்ட் இதுல வராம தைரியமாய் அவரிடத்து நாங்க போகலாம். ஆமென். இதுதான் எங்களுடைய பிரதான ஆசாரியர். அன்புள்ள சகோதர சகோதரி, இந்த வசனங்களை ஆவியானவர் எனக்கு காட்டின பொழுது நான் என்னை பார்த்து எனக்கே ஒரு தைரியம் வந்தது. ஆமென். நான் ஒரு பொழுதும் தள்ளப்பட்டவன் அல்ல. நான் ஒரு மனிதன், நான் தவறலாம், நான் பாவம் செய்யலாம், ஆனாலும் என்னை பரிதாபத்தோடு பார்க்கிற ஒரு பிரதான ஆசாரியன் எனக்காக அங்க பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே நான் இனி எனக்கு கிருபை இல்லையே, இனி எனக்கு தண்டனை என்ற அந்த ஒரு மனப்பான்மைக்குள் வராமல் நான் தைரியமாய், எப்படி தைரியமாய் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து, ஆண்டவரே, அவரிடத்தில் இருந்து கிருபை, மனதுருக்கத்தை, அவருடைய அன்பை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டார்.
நாங்கள் என்ன செய்தாலும், எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் தைரியமாக அவரிடத்தில் வருவோம். அவர் எங்களை ஏற்றுக்கொள்வார், எங்களை அரவணைப்பார். அந்த கெட்ட குமாரன் வரும் வரை அந்த தகப்பன் எப்படி பார்த்து கொண்டிருந்தானோ, அவன் வந்து சாரி என்று சொல்லுவதற்கு முன்பதாகவே அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து புதிய ஆடைகளையும் மோதிரத்தையும் பாதரட்சைகளையும் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து பெரிய பாட்டி போட்ட நம்முடைய தகப்பன் அவர். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 21, 22. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரம் உள்ள பெரிய ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், ஆமென், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் ஆமென். விசுவாசத்தோடு தைரியமாய் வாங்க என்று அர்த்தம் என்ன? விசுவாசத்தோடு. என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை தள்ளிவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்திலே வருவோம். கிருபையை பெற்றுக்கொள்வோம், அவருடைய அன்பை ருசி பார்ப்போம். கடைசியாக சங்கீதம் 145, 18, 19 வசனங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், திருப்பி அவன் அதை ரிப்பீட் பண்ண பாருங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென், ஆமென். அடுத்த வசனம் 20ஆம் வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நமக்கு நம்மேல் கிருபை கொடுக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறார். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் சத்தியம். இன்றைக்கு கூட வாழ்க்கை என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, விசிட்டி எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, அவரிடத்துல சேருங்க. தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்துல வாங்க. கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரையும் தள்ளிவிடாத சர்வ வல்லமை உள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். இயேசு ஒரு கட்டுக்கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அந்த விசுவாசிங்க. அநேகருக்கு இயேசு அந்த தேவன் இந்த தேவன் எல்லாரையும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல போட்டிருப்பாங்க. இல்ல, இயேசு ஒருவர் மாத்திரமே மரித்து 3ஆம் நாள் ஜெயத்தோடு எழும்பின எங்களுடைய பிரதான ஆசாரியர். நாங்கள் யாரும் எழுந்திருப்போம் இந்த நேரத்தில். நாங்க பாடுற நேரத்துல அந்த வசனங்களை நீங்க பாருங்க. அந்த பாட்டு என்னுடைய செய்திக்கு சரியாக இருக்கிறது. நானாகவே வருகிறேன். நீங்க ஆண்டவரிடத்துல வருகிறதுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டாக இருக்க தேவையில்லை, நீங்க பரிசுத்தமாக இருக்க தேவையில்லை. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டு வந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதி. அன்புள்ள சகோதர சகோதரி, உங்களுடைய நிலைமை எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை, அவரிடத்திலே சேருங்க. இந்த பாடலை நாங்கள் பாடுவோம்.
கண்களை மூடிக்கொள்வோம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்க. ஒருவருக்கும் தெரியாத சில பாவங்கள் இருக்கலாம், சில கெட்ட காரியங்களை நீங்க செய்திருக்கலாம். உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நீங்க துரோகம் பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நீங்களாவே வாங்க, நான் நானாகவே வருகிறேன் ஆண்டவரே என்று வந்து உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரியே, நீ எவ்வளவு காலம் ஓடுவாய்? எவ்வளவு காலம் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை நோக்கி பணத்துக்காக தேவனை விட்டு நீ ஓடுவாய்? இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு வா. அவர் ஆவலோடு உனக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னை நேசிக்கிறார். உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. உனக்கு ஒரு புது வாழ்க்கை அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அங்கிங்க பார்க்க வேண்டாம். ஓ, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. நாங்கள் மீண்டும் ஒருவரை பாடுவோம். நானாகவே வருகிறேன். அன்புள்ள சகோதரிகளே, நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இந்த தற்செயலாக இந்த பாட்டை நான் கேட்டேன். என்னுடைய இருதயம் உடைந்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் பெரிய பாஸ்டர் அல்ல, நான் பெரிய பிரசங்கி அல்ல. என்னுடைய பாவங்கள், என்னுடைய பலவீனங்கள் உமக்கு தான் தெரியும். ஆனாலும் நானாகவே உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்க எவ்வளவு பலவீனர்களா இருந்தாலும் நீங்களே அப்படியே இருக்கிற நிலைமையில இயேசுவிடத்துல வாங்க. மீண்டும் ஒரு முறை நாங்கள் இதை பாடும் பொழுது நீங்க முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.